எனக்கு ஒரு கேள்வி எழுது, கட்சியை காப்பாத்துறதே லட்சியமா இருந்தா எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்ங்கிற கேள்வி எழுது. இப்ப எங்க ஐயா சொல்ற மாதிரி தம்பி விஜய் கூடவாது சேர்ந்திருக்கலாங்கிறாங்க. கோட்பாட்டு அளவுல 2 பேரும் அண்ணனும் தம்பிமா இருந்தாலும் உறவா, கோட்பாட்டால அவரும் நானும் வேற ஆயிட்டோம். அவர் சொல்றாரு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுப்பேன். நான் 4000 கொடுக்க மாட்டேன், வேலை கொடுப்பேங்கிறேன். 2 பேருக்கு மாறுபாடு வருது. நீங்க படிக்க முடியாத ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி கடனா 20 லட்சம் கொடுக்குறேன்றாரு. என்னுடைய கோட்பாடு கல்வியை கொடுப்பதே அரசின் கடன். அவன் ஏன் கடன் வாங்கி படிக்கணும்? அந்த 20 லட்சத்துக்கு கல்வியின் தரத்தை உயர்த்தி நான் உலகத்தரத்துக்கு கல்வியை கொடுத்துறேன்றேன். அப்புறம் ஏன் என் பிள்ளைக்கு போய் 20 லட்சம் நான் கடன் கொடுக்கணும்? நான் கவர்மெண்ட் நடத்தினா கந்து வட்டி கடன் நடக்கு, நான் வட்டி காசு கொடுக்கறதுக்கு எதுக்கு? அப்புறம் இடைநிறுத்தம் செய்கிறவனுக்கு 15,000ங்கிறப்பல இடைநிறுத்தம். அவன் ஏன் இடைநிறுத்தம் செய்கிறான்? நான் தான் தனியார் முதலாளி கொடுக்குற தரத்தை உலகத்தில் பின்லாந்து 2வது தென்கொரியா, 3வது இடத்துல சிங்கப்பூருக்கு. ஒரு சின்ன நாடு, என் மாவட்ட அளவு இருக்கிற சிங்கப்பூர் கொடுக்குற கல்வி அந்த சீமான் கொடுக்க முடியாதா? அந்த கேள்வி எனக்குள்ள எழுது. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான்